ஃபுல்லா வேலை பார்க்காம இருக்கக்கூடாதுன்றேன் நான். ரைட். அது ஒண்ணுதான் நான் சொல்றது. இல்ல 1 நான் வீக் நான் ஃபுல்லா. இப்ப எப்படி வந்துட்டேன்னா, எனக்கு இருக்க மூட் ஸ்விங்குக்கு ம். ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு மட்டும் மைண்ட்ல வச்சிருக்கேன். இட்ஸ் நாட் வாட்டர் கலர், இட்ஸ் நாட் ஆ. acrylic, வாட்டெவர், இட்ஸ் நாட் வாட்டெவர். பென்சில். ஆமா, சம்திங் ஹேஸ் டு ரன். ஆமா. லைக் உன் கையில சம்திங். வச்சு பென்சில் பண்ணிட்டு இருந்தேன் ஆ. மார்னிங். ஸோ எது கையில தோணு எனக்கு பண்ணணும்னு தோன்றதோ பண்ணலான்னு பண்ணிட்டேன். ஆமா, அவ்வளவுதான். அப்படி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அவங்க சரியா அம்மா இருக்கும். சொன்னதான் நானும் பண்ணிட்டு கேட்பாரு. டேபிள்ல ஆ, வந்து ஒரு சைடுல பரப்பி வச்சிரு. தோன்றவோ ஆமா. பண்ணணும். ப்ரஷ்ஷை மட்டும் அலம்பி வச்சிடணும். ஆமா, மிச்சது எல்லாம் பிரஷ அப்படியே கம்ப்ளீட்டா இருக்கலாம். கழுவி. ஆமா, அக்ரலிக்கா இருந்தா உடனே பிரஷ் அப்பயே கழுவிட்டே இருப்போம். அதுல ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. ஆயிலா இருந்தா உடனே சோப் போட்டு கழுவிட்டு தான் அடுத்த வேலையை ஆரம்பிக்கணும். அதை பத்திரம் பாத்துக்கிறோம் நம்ம. இப்ப நான் அந்த கதையில டைனிங் டேபிள்ல ஃபுல்லா பென்சிலா இருக்கு. இன்னும் என்னோட ரைட்டிங் டேபிள்ல வந்து வாட்டர் கலர் இருக்கு. ஓகே, ஓகே. இல்ல, அப்படி எனக்கு ஏதாவது தோன்றதை அது செஞ்சா தான் பண்ணிட்டு உண்டு. இருக்கேன். ஆமா, அப்படி செஞ்சா தான் முடியுமே தவிர. ஆஹ் ரியலி ராமச்சந்திரன் சார்ட்ட பேசிட்டு இருந்தேன். ஆஹ் எனக்கு இப்ப ஆஃப் லைட் வந்து எனக்கு தெரியல, என்னால ஒரு கன்சிஸ்டன்டா ஒர்க் பண்ண முடியுமான்னு ஒரு ஃபீலே எனக்கு வந்துருது. ஆஹ் அது ஒரு ரீசன் நான் இந்த ஆர்ட் தெரப்பி உள்ள போயிட்டு இருக்குது. இப்ப ஆஹ் 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 சம்திங் நியூ மே ஆஸ்க் மீ டு டூ மோர். ஆமா, கட்டாயமா. கண்டிப்பா ஆர்ட் தெரப்பில வாட் எவர் ஐ நோ இந்த ஆர்ட் இஸ் நாட் எனஃப். ஆமா, சோ கட்டாயமா. எனக்கு வந்து அது ஒரு புஷ் இருக்கும். அது ஒரு ரீசன் நான் அது ஆர்ட் தெரப்பிக்குள்ள போயிட்டு இருக்குது. கட்டாயமா ஒரு நல்லதான் ஐடியா தான் அது. சரியம்மா, நான் வந்து வாமிலியன் எடுத்து வச்சிருக்கேன். வாமிலியன் எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சம் எல்லோ இருக்கு. நான் அந்த கிளவுட்ஸ்ல எட்ஜஸ்ல வந்து ஒரு ரெட் அண்ட் ஆரஞ்சு வந்து நல்லா கொடுக்க போறேன் நான். அதாவது எப்படின்னா, இப்ப இந்த இடங்களெல்லாம் வந்து திரும்ப வேற இன்னொரு ஒரு கலர் ஒண்ணு வைக்கிறேன், அப்புறம் வைக்கிறேன்னா இப்ப இதுலயே நல்ல டீப்பா இருக்கணும் போல இருக்கு கலர். எனக்கு அந்த கலர் வந்து இருக்கிறது பத்தல. சரியா, அதனால இப்படி இப்படி டீப்பா அந்த கலரை வைக்கிறேன் நான். நம்ம இத வச்சுட்டோம்னா அதுக்கப்புறம் லேசா வாஷ் பண்ணிட்டு இந்த இடத்த ரிலீவ் பண்றேன் நான். ஆமா, இந்த கலரை நான் ரிலீவ் பண்றேன். இத ஃபுல்லாவே வச்சிருவோம். சரியா, நான் வந்து அந்த சின்ன பிரஷ் வந்து எதுக்கு எடுத்தேன் அப்படின்னா, அந்த இடம் கொஞ்சம் ஸ்ட்ரோக்ஸ் இதா இருக்கட்டும். கொஞ்சம் அடுத்த சைஸ் பெரிய பிரஷுக்கு போறேன். கொஞ்சம் எல்லோவும் சேர்த்துக்கிறேன். ஏன்னா டைல்யூட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா இப்ப இதுல இப்படி கலர் வைக்கிறோம் இல்லையா, அப்படி கலர் இப்படி வச்சுட்டு இப்படி வர்றப்ப இங்க டைல்யூட் பண்றப்ப நம்ம எல்லோ இங்க வைக்க வேண்டிய தேவை இருக்காது. அப்படி வச்சாலும் ரொம்ப ஜாரிங்கா வித்தியாசம் தெரியாது. அதாவது அந்த டார்க்னஸ் இருக்கு இல்லையா, டார்க்னஸ்ல இருந்து ரெட் வந்து கீழே இறங்குது. நம்ம போன தடவை போட்டிருந்தப்ப மாத்தி போட்டுட்டோம். ஆக்சுவலா மாத்தி போட்டதுக்கு காரணம் என்னன்னா, கிளவுட்ஸ் வந்து அப்படிதான் ரியாக்ட் ஆகும். வேற இங்கே கொஞ்சம் உட்கார்ந்து பார்த்தா வேற மாதிரி இந்த கிளவுடே வேற மாதிரி ரியாக்ட் ஆயிட்டு இருக்கு. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸான்னு கூட யோசிச்சு பார்த்தேன்னா, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இல்லைன்றான் அந்த இதுல வெப்சைட்ல. தெரியல, பாப்போம் எப்படின்னு சொல்லிட்டு பாப்போம் நம்ம. சரியா, இப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எல்லோ வச்சு அந்த இடத்துல மர்ஜ் பண்ணி விட்டுக்கிறோம். இந்த இடத்துக்கு எல்லோ வச்சிடுறேன் நான். இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல ரொம்ப ஹார்ஷா தெரியுது. அந்த இடத்துல எல்லோ லேசா வச்சு விட்டுறேன். அப்படி 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 எல்லோ வச்சிட்டோம்னா அந்த டிராமா, ஒரு பயங்கரமான ஒரு டிராமா தெரியுது இல்லையா, அந்த டிராமா வந்துடும் வெளியில. இப்பயே அந்த கிளவுட் எலிவேட் ஆயிடுது. ஆமா, டிராமா, ஒரு டிராமா ஒண்ணு வருது அதுல. என்னன்னா, இந்த பிரஷ் அப்படி அசைக்கும் போதே
ம். அந்த கிளவுட் வந்து இப்படி மூவ் பண்ற அந்த ஃபீலை கொண்டு வரணும். அதை எப்படி கொண்டு வர்றதுன்னா கிளவுட் தனியா வரைஞ்சு பார்த்தே ஆகணும். ம். ஒரு இப்ப இப்ப நம்ம வந்து ஒரு 5 6 வித்தியாசமான கிளவுட் வரைஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ரைட் சார். ம். ம். ஆஹ், இன்னும் ஒரு 5 6 ம். வித்தியாசமான கிளவுடு நம்ம கிளாஸ்ல உட்கார்ந்து தான் வரையணுன்ற தேவையும் இல்லை. ம். தனியா உட்கார்ந்து ம். வெறும் கிளவுட் மாத்திரம் ம். ஆஹ், இப்ப நான் செஞ்சதை சொல்றதா இருந்தால் ஆஹ், நான் அந்த கிரே ஏரியா மேலயும் ரெட் வச்சிருந்தேன். ஆ. நான் பர்சனலா செஞ்சதை சொல்றதா இருந்தால் நான் கிளவுடு மாத்திரமே ஒரு 1000 பெயிண்டிங் செஞ்சிருப்பேன். அப்பா. ம். அதனால எனக்கு வந்து கிளவுடு வந்து இந்த பர்டிகுலர் கிளவுட் என்ன செய்யுதுன்றது எனக்கு கஷ்டமா இருக்குமே தவிர ம். கிளவுடு என்ன செய்யுன்றதுல எனக்கு எந்த விதமான சந்தேகமும் வரவே வராது. ம். அந்த அளவுக்கு போயிடணும்ன்ற நம்ம ஆ. கிளவுடோடைய கேரக்டர் என்னன்னா சாஃப்ட் எட்ஜ். ம். எட்ஜ் வந்து சாஃப்டா இருக்கும். அந்த சாஃப்ட் எட்ஜை நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வந்துட்டோம் அப்படின்னா இப்பதான் அந்த கிளவுடோடைய ஃபார்மேஷனை கொண்டு வர்றோம். ம். அப்ப இப்படி இப்படி கொண்டாந்து இதுதான் கிளவுடோட எட்ஜ். இந்த ம். லைட்டா இருக்கிறது தான் கிளவுடோட எட்ஜ். அப்ப ம். அதை வந்து உடைச்சு விடுறோம். ம். இந்த இடத்துல என்ன வேணாலும் நடந்துட்டு போயிடலாம். ஆ. இப்ப இங்க வந்து என்ன கேக்குது, இந்த இடம் டார்க் கேக்குது. ம். அந்த இடம் லேசா டார்க் கேக்குது. ஃபுல்லா வைக்க வேண்டிய தேவையும் இல்லை, அங்கங்க வச்சு விட்டாலே போதும் நமக்கு. லேசா வெட்டா இருக்கிறதுனால அது ஸ்மூத் ஆகி ஓடும். ஆ. அப்ப இந்த இடத்த நான் வந்து டார்க் ஆக்குனேன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய கிளவுட் வந்து ரிலீஃப் ஆகுது, ம். வெளியில வந்துருது. ம். அப்ப கலர் வந்து எனக்கு அவ்வளவு தூரத்துக்கு இம்பார்ட்டன்ட் இல்ல, வேல்யூ தான் இம்பார்ட்டன்ட். எவ்வளவு டார்க்கா இருக்கு எவ்வளவு லைட்டா இருக்குன்றதான் எனக்கு இம்பார்ட்டன்ட். ம். இப்ப இந்த இடம் இன்ட்ரெஸ்டிங் ஆயிடுச்சு. இந்த இடம் ம். இப்ப அந்த எல்லோ வந்தது ஒரு பியூட்டிஃபுல்லா இருக்குன்றது தெரிஞ்சதும் அந்த எல்லோவை டெலிபரேட்டா இங்க வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி விடுவோம். ம். எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுட்டு அப்படியே எல்லோ குறைஞ்சு ஆரஞ்சும் எல்லோவும் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே போகுது இங்க. ம். இங்கதான் வந்து அந்த பிராக்டிஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது. என்னன்னா நம்ம வந்து இப்படி செஞ்சோம்னா இப்படி வரும் அப்படின்றது இன்ஸ்டிங்டிவா, அதாவது பிளான் பண்ணி இன்டெலிஜென்டா இல்ல, ம். இன்ஸ்டிங்டிவா. ரைட். சரி இப்படி வைக்கிறேன், அப்ப அந்த இடம் பிரேக் ஆகுது. அந்த அந்த லைட்டா இருக்கிற இடத்த தான் நான் வந்து டிராயிங் போடுறேன்.
ம். அப்படின்னு இருந்தாலுமே அங்கதான் டிராயிங் போடுறேன் அப்படின்னு இருந்தாலுமே நான் இந்த இடத்துல கிளவுட் இருக்கு இல்லையா, அந்த கிளவுடையும் அப்படியே அதோட நான் வந்து ஜாயின் பண்ணி கொண்டாந்துகிட்டே இருக்கேன். ம். இப்ப இந்த இடத்துல கொஞ்சம் டார்க் இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது இல்லையா. ம். அப்ப அந்த டார்க்க அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டாடுறேன். அத கனெக்ஷன் இருக்கணும் அதுக்கும் இதுக்கும். டச் பண்ணிட்டு இருக்குன்றது இல்ல, மூவ் பண்ணிட்டு வர்றதுல கனெக்ஷன் இருக்கணும். ம். அப்ப அந்த பிரவுன்ஸ் இங்கேயும் வர ஆரம்பிக்கும். அப்ப அந்த ரெட்ஸும் எல்லோஸ் இங்கே கொண்டு வரலாம். அங்க வர்றப்ப டிஸ்டன்ஸ் போயிடுறதுனால பிரஷ் ஸ்ட்ரோக்கோடைய சைஸ் மாறுது. ரைட். இங்க எல்லோஸ் இல்லாம இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு இல்லையா, அதனால கொஞ்சம் லேசா எல்லோ வச்சு விட்டுருவோம். அப்படிதான் ஆட் பண்ணிட்டு போறோம். அதாவது ஒரு இப்ப உமாவோட உட்கார்ந்து செஞ்சிட்டு இருக்கிற வேலையில ம். சரியலிசம்னா என்ன அப்படின்ற ஒரு பேச்சு ஒண்ணு வந்துச்சு. ம். உட்கார்ந்து ரொம்ப நேரம் பேசிட்டு உட்காந்துரும், பெயிண்டே பண்ணலாம் அன்னைக்கு. ம். உட்கார்ந்து பேசிட்டு உட்காந்துருந்தோம். சரியலிசம்னா என்ன, இப்ப ரியலிசம்னு ஒண்ணு இருக்கு, ம். அதை இமேஜினேஷன் பண்ணி வந்து ஒரு இன்னொரு ஒரு மாதிரி பெயிண்டிங் மாதிரி செய்யறோம். ம். அது வந்து ஃபேண்டசி பெயிண்டிங் ஆயிடுது. ம். அப்ப ஃபேண்டசி பெயிண்டிங்க்கும் சரியலிசத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு ஒண்ணு வருது இல்லையா, கேள்வி வருது இல்லையா. ரைட். அப்ப சரியலிசமும் ஃபேண்டசி பெயிண்டிங் ஒண்ணுதானா அப்படின்னா இல்ல, ஃபேண்டசி பெயிண்டிங் வேற சரியலிசம் வேறன்றோம். என்ன வேற அப்படின்னா, சரியலிசம்ன்றது வந்து என்னமே இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங்க கிரியேட் பண்ணிட்டு பார்த்தா இல்ல. ம். ஃபேண்டசி பெயிண்டிங் வந்து இல்லாததை நான் செய்யறேன் அப்படின்றதே தான். ரைட். ம். அப்ப அப்படின்ட்டு இப்ப அப்சர்ட் சரியலிசம்னு ஒன்று இருக்கு, சிம்பாலிக் சரியலிசம், அப்படி அப்படி எல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா. அப்ப அப்சர்ட் சரியலிசம் அப்படின்றது என்ன அப்படின்னா, இல்ல இது முடியவே முடியாது, இல்லவே இல்ல, ஆனா ஒரு விஷயத்த சொல்றதுக்காக அப்படியே அதை செய்ய வேண்டி வருது. ஓகே. அதாவது என்னன்னா, கண்ணையும் வாய் அப்ப வந்து நான் என்ன செய்யறேன், இப்ப கண்ணு வந்து என்ன ஃப்ரேம் ஆகுது, எதை வச்சு ஃப்ரேம் ஆகுது, ஐலிட்ஸை வச்சு ஃப்ரேம் ஆகுது. ம். இப்ப லிப்ஸ் எதை வச்சு ஃப்ரேம் ஆகுது, லிப்ஸ் எதை ஃப்ரேம் பண்ணுது, பல்ல ஃப்ரேம் பண்ணுது. ம். பல்ல ஃப்ரேம் பண்ணுது அப்படின்னா, இப்ப லிப்ஸ திறந்தா பல்லு தெரியும், ம். ஐலிட்ஸ திறந்தா கண்ணு தெரியும். ம். இப்ப அப்சர்டிட்டி எங்க வருதுன்னா, ஐலிட்ஸ திறந்தா பல்லு தெரியுது, ஓ. ஆ. லிப்ஸ திறந்தா கண்ணு தெரியுது. ம். அப்ப அப்சர்ட் ஆயிருது. ம். அப்படின்னுட்டு நான் என்ன செய்யறேன், அந்த லிப்ஸையும் கண்ணையும் how it becomes ஒரு சரியலிஸ்டிக் எக்ஸ்பர்ட் பெயிண்டிங். ம். ஒரு இப்போ ஒரு ஸ்டைலுக்கோ இல்லாட்டி ஒரு டீட்டெயிலுக்கோ போறதா இருந்தால் ஒன்லி an expert should do it. ம். அதாவது இத பத்தி சொல்லுவாங்க, டீட்டெயிலிங்க பத்தி ஒரு நல்ல ஒரு இது வரும். என்னன்னா, டீட்டெயிலிங் இஸ் த லக்ஸரி ஆஃப் an expert. ம். டீட்டெயிலிங் இஸ் த லக்ஸரி ஆஃப் அ மாஸ்டர்னே சொல்லுவாங்க. ம். அப்ப ஒரு ஒரு லேர்னர் வந்து டீட்டெயிலிங்ல கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடாது, ம். ரியலிசத்துல தான் கான்சென்ட்ரேட் பண்ணணும். ம். ஆ? ம். அப்ப யாரு டீட்டெயிலிங்ல கான்சென்ட்ரேட் பண்ணலாம், மாஸ்டர். ம். அப்ப எல்லாரோடைய எய்ம் என்ன, மாஸ்டர் ஆகிறது தான். ரைட்.
ம். அப்ப அப்ப மாஸ்டர் எப்படி ஆகுறது? எனக்கு இது செய்யறதுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது இல்லையா? ம். அத வந்து ஏதாச்சும் ஒரு ரெஃபரன்ஸ் ஒண்ணு வச்சிருக்கோம். ரெஃபரன்ஸ் வச்சு ஒர்க் பண்றதுன்றது நமக்கு ஒரு ஹேபிட்ன்ற மாதிரி கொண்டாட்டோம் இல்லையா அப்ப எல்லாம். ம். ம். அப்ப அப்ப ஏதாச்சும் ஒரு ரெஃபரன்ஸ் ஒண்ணு வச்சிருக்கோம். அந்த ரெஃபரன்ஸ் மாதிரியே கிட்டத்தட்ட நம்மளுடைய ஒர்க் இருக்கிற வரைக்கும் வர்றதுதான் மாஸ்டர்லினஸ். ரைட். ம். என்ன எனக்கு தோணுதோ அதை என்னால செய்ய முடியும். ம். அதான் மாஸ்டர்லினஸ். ம். அப்ப அதை ரீச் பண்றது எப்படி? அதான் இதுட்டு சொல்லியிருந்தேன். அப்ப அதை ரீச் பண்றதா இருந்தால் சரீரலிசத்துல ஏதாச்சும் ஒரு ஒரு கான்செப்ட் ஒண்ணு யோசிச்சுக்கணும். ம். சரி அப்படின்னு ஏதாச்சும் ஒரு கான்செப்ட் ஒண்ணு யோசி அப்படின்னு மாட்டேன். ம். என்ன செஞ்சுட்டு வரேன்னு தெரியுதமா? அந்த ஆரஞ்சையும் ரெட்டையும் வந்து அதுல இருக்கிறத விட ஜாஸ்தி எக்ஸாஜரேட் பண்றேன் நான். ரைட். புரிஞ்சுது. ம். ஏன் எக்ஸாஜரேட் பண்றேன்னா அது வந்து ஆக்சுவல் ஸ்கை. ம். அந்த பிரைட்னஸ் வந்து லைட் கேப்சர் பண்ணிருக்கு கெமிக்கல்ஸ. ம். போட்டோகிராஃபி அப்படின்னு வச்சுக்கிறோம். ம். அந்த போட்டான்ஸை கேப்சர் பண்ணிருக்கு. அதனால அதுல இருக்கக்கூடிய கான்ட்ராஸ்ட நம்ம எக்ஸாக்டா இங்க ரீப்ரொடியூஸ் பண்றது முடியாது. ரைட். ம். அப்ப என்னெல்லாம் வந்து அதெல்லாம் அழகா இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு அதெல்லாம் எக்ஸாஜரேட் பண்றோம் இங்க. ம். அப்ப இங்க வந்து லேசா அந்த ஆரஞ்சு வந்து முடிஞ்சு இங்க ப்ளூஸ் ஆகுது. ரைட். ம். அப்ப நான் இங்க இவ்வளவு டிராமாவை கொண்டு வந்தா இது நெருப்பு பிடிச்சு எரியற மாதிரி இருக்கணும். ஆ. அந்த போட்டோகிராஃப்ல வந்து பிளாக் கிரே கிளவுட்ஸ். கிளவுட்ஸ் கிரேஷ் கிளவுட்ஸ் நிறைய. ஆமா, பிளாக் கிரே கிளவுட்ஸ்ல ஆரஞ்சு வெளியில வருது. ம். அங்க அத வந்து கண்ணு வந்து இட் வில் அக்செப்ட். ம். பாக்குறவங்க யாரா இருந்தாலும் கண்ணுன்னா நான் வியூவர் சொல்றேன். ஆ. வியூவர் வில் அக்செப்ட். ம். வேற இங்க வந்து பெயிண்டிங் ம். இப்படி வருமான்னு கேட்பாங்க. ம். இப்படி வருமான்னு சொல்லிட்டு கேட்டுட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து அதை அவங்களுக்கு வந்து ஒரு பதில சொல்லி கன்வின்ஸ் பண்ணி என்ன மாதிரி செய்யறதுக்கு ட்ரை பண்ணலாம். ம். என்ன செய்வாங்கன்னா இது ஆல்மோஸ்ட் இதே மாதிரி தான் கான்வர்சேஷன் வந்து உமாவோட ஓடிட்டு இருக்கு. இப்படி ஒர்க் பண்ணிட்டே ஓடிட்டு இருக்கு. ம். அப்ப என்ன செய்வாங்கன்னா ஆக்சுவலா ஷோவுக்கு வந்துட்டு அப்படின்னு பார்ப்பாங்க. இது தப்பிதோன்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுவாங்க. ம். கிளவுட் வந்து இப்படி இருக்காது. கண்ணுக்குள்ள இருக்கிற மாதிரி வரைஞ்சாலுமே சரியலிசம் வந்து கண்ணுக்குள்ள வந்து பல்லு இருக்கிற மாதிரியும் வாய்க்குள்ள வந்து கண்ணு இருக்கிற மாதிரி வரைஞ்சாலுமே கண் இப்படித்தானே இருந்திருக்கணும். எக்ஸாக்டா கன்வின்சிங்கா இல்லாட்டி எக்ஸாக்ட்ன்றத விட கன்வின்சிங்கா இல்லாமல் இருந்தால் இல்ல இது தப்பிதம் சொல்லிட்டு நடந்து போயிட்டே இருப்பாங்க. They won't discuss with you. So you become a failure. Which we don't want to become. Right. அப்ப இப்ப இந்த கிளவுட பொறுத்த வரைக்கும் எங்கெல்லாம் இப்ப இந்த இடத்துல வந்து அங்க ஒரு கிரே கிளவுடு தான் இருக்கு. நான் கிரே ஏற்கனவே போட்டுட்டேன். ஆனாலும் அந்த பிரவுன் ஆனா தான் அது வந்து அந்த இடத்துல அந்த கிரேயும் அந்த ஆரஞ்சஸும் சேர்ந்து பிரவுனா தான் ஆனா தான் சரியா இருக்கும் போல எனக்கு விஷுவல் தோணுது. Because I have done this before. Because I have done this before. Because I have not been satisfied before. இல்லையே சரியா வரலையே என்னமோ தப்பிதமா இருக்கே எனக்கு தோணி 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 இல்ல இப்படி செஞ்சு பார்ப்போம் நான் டிசைட் பண்ணி இந்த மாதிரி செய்யறதுக்கு டிசைட் பண்ணிருக்கேன். இப்ப எஃபெக்டிவா இருக்கு பெயிண்டிங் பாக்குறதுக்கு. சரியா? இப்ப நான் என்ன செய்ய போறேன், இங்க இந்த ஏரியாவை என்ன நான் வச்சிருந்த பேலட் என்ன இது கொஞ்சம் போல ப்ளூ வச்சிருந்தேன் நான் வெளியில. கொஞ்சம் போல ப்ளூவும் பிரவுனும் வச்சிருந்தேன். ப்ளூ காலி ஆயிடுச்சு. ப்ளூவும் பிரவுனும் வச்சிருந்தேன். இன்னும் கொஞ்சம் ப்ளூ எடுத்துக்கிறேன். இப்ப நான் எனக்கு ப்ளூ தேவைப்படும். ஆனா இதுல எடுக்காம நான் என்ன செய்ய போறேன், சிந்தட்டிக் பிரஷ் யூஸ் பண்றது தண்ணியில போட்டு வச்சிருந்தாலும் பிரஷ் கெட்டு போகாது இல்லையா? அந்த ஹேபிட்
பிரஷ்ஷை தூக்கி ட்ரையாவே வச்சிருக்கிற ஹேபிட் போகுது கொஞ்சம் கொஞ்சமா. கரெக்ட். அதனால நல்ல பிரஷஸ் வந்து கெட்டு போகுது. இப்ப இந்த பிரஷ் எல்லாம் ஒரு ஒரு சிந்தட்டிக் ஆர்கானிக் பிரஷோட இமிட்டேஷன் இது. இந்த பிரஷ் இப்ப நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற பிரஷ் பிரஷ்ட்ரோ தான். இல்ல இல்ல இது பிரஷ்ட்ரோ இல்ல, இது வந்து ஆமா அது 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 ஆக்சுவலா நேச்சுரல் பிரஷ் மாதிரியே ரியாக்ட் பண்ணுது. அப்ப நான் பிரஷ்ஷை போட்டு வச்சேன் அப்படின்னா கெட்டு போயிடும். சரியா? அது வந்து எனக்கு நான் கூல் கலர்ஸ்க்காக வச்சிருந்த பேலட். டக்குன்னு வார்ம் கலர், ஐ மீன் வார்ம் கலர்ஸ்க்காக வச்சிருந்த பேலட். இது நியூட்ரலுக்காக வச்சிருக்க பேலட். அதுலதான் ப்ளூ வச்சு நான் மிக்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப பியூர் ப்ளூக்காக வந்துடுறேன். பியூர் ப்ளூனால நான் ப்ரௌன்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணுவேன். இன்னும் எனக்கு ப்ளூ கொஞ்சம் தேவைப்படும், இப்பயே எடுத்து வச்சிடுறேன். அப்ப என்ன செய்ய வேண்டி இருக்கு அப்படின்னா, சரிம்மா, யூ டெல் மீ a டாபிக்னு சொல்லிட்டு உமாட்ட சொல்றேன். யூ டெல் மீ a டாபிக் that you want to do. சார் டாபிக்னா எப்படி வேணும்? அப்கோர்ஸ் நாளைக்கு அதுக்காக தானே டீச்சர்கிட்ட வர்றது. அதாவது வாக் மீ த்ரூ த பேரஸ்ட் மினிமம் 2. அதாவது ஒரு எலிமெண்டரி ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு நர்சரியில இருந்து கூட்டிட்டு போங்கன்ற மாதிரி வருது. அதுக்காக தான் வார்த்தையாட்டே வர்றோம். என்ன சார் பேரஸ்ட் மினிமம்னு என்ன சார் சொல்றீங்க? சாரி, ஒரு தாட் வந்து ஏதாச்சும் ஒரு தாட்டை ஒன்று கிரியேட் பண்ண அப்படின்ட்டு என்ன சொல்றீங்கன்னு எனக்கு விளங்கல. அங்க இப்ப வந்து what she is going to do is she wants to exhibit in the Middle East. அங்க இருக்கக்கூடிய ஊர்ல அங்க எக்ஸிபிட் பண்ணி ஒரு நான் என்ன செய்யறேன்னா, கீழே இருக்கக்கூடிய கிளவுட டார்க் ஆக்கி மேல இருக்க கிரௌட வெளியில கொண்டு வரேன். அப்புறம் லேசா வாஷ் பண்ணி அந்த ஹார்ட் எட்ஜஸ் எடுத்துக்கலாம். அப்ப she wants to do that. அப்ப the subject has to be something that will appeal to the people there. அப்படின்னு வர்றப்ப அங்க வந்து இது ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் என்ன மாதிரி ஏதாச்சும் தோணுதா? ஏன்னா ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் தான் சரியலிசத்துல. ஒண்ணு முட்டாள்தனமா இருக்கணும், அப்சர்ட், அது ஒரு ஜானர். அப்சர்ட் பெயிண்டிங்ன்றது இட்ஸ் நாட் ஜஸ்ட் a ஜோக், இட்ஸ் a ஜானர். அப்ப அப்சர்டிட்டியில எக்ஸ்ட்ரீம் இன்டெலிஜென்ஸ் இருக்கணும். என்ன நீ செய்யணும்னு சொல்லிட்டு பாக்குற, அங்க என்னமாச்சும் வித்தியாசமான ஒரு ஏதாச்சும் ஒண்ணு பாத்தியா நீ அப்படின்னும் போது, அப்படியா சார், வித்தியாசமா என்ன சார் பார்த்தேன்? ஆமா சார் அப்படின்னு சொல்லிட்டு she said, ஒரு காஃப் ட்ரீ, அதாவது காஃப் ட்ரீன்றாங்க, அதை கஃபா ட்ரீன்றாங்க, கேஃபி அப்படின்றாங்க. மற்ற ஊர்கள்ல வேற பெயர்களும் இருக்கு அதுக்கு. அப்படின்ட்டு ஒரு ட்ரீ இருக்கு சார். அது வந்து கம்ப்ளீட்லி ஆரிட் டெசர்ட். பக்கத்துல எந்த இடத்துல எத்தனையோ கிலோமீட்டர்ஸ்க்கு தண்ணி கிடையாது. அது முளைச்சு அது பாட்டுக்கு இருக்கு. இட் லிவ்ஸ் ஃபார் a லாங் பீரியட். சரி, அது ஃப்ரூட் கொடுக்குதா, அது கொடுக்குதா, இது கொடுக்குதான்னு நான் அப்படியான்ட்டு நானும் போய் பார்த்தேன். கேப் ட்ரீ அப்படின்னு ஒரு ட்ரீ இருக்கு. அது ஜென்ரலா எப்படின்னா, ஒரு 15-20 கிலோமீட்டர், 15-20-50-60 கிலோமீட்டர் இவங்க வந்து டெசர்ட்டுக்குள்ள உள்ள போயிட்டு இருக்காங்க. அப்படியே போயிட்டே இருக்கும்போது தூரத்துல என்னமோ ஒண்ணு தெரியுது. அங்க வந்து அந்த மிராஜ் தெரியும் இல்லையா? மிராஜ் தெரியும், பக்கத்துல போனா ஒண்ணும் இருக்காது. அது மாதிரி ஒரு மிராஜ் ஒண்ணு தெரியும். நான் வந்து அந்த எட்ஜஸ் சாஃப்ட் பண்ணிட்டு இருக்கேன் இந்த சைடுல ஃபுல்லா.
அப்ப அப்ப மிராஜ் மாதிரி ஒண்ணு தெரியுது. சரி மிராஜ் அது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தா ஆக்சுவலா வந்து அது அந்த டக சக சகன்னு ஆடும் தெரியுமா? அப்படி லேட்டரலா ஆமா. மரம் அப்படியே இருக்கும், அப்படியே அப்படியே ஆடுற மாதிரி இருக்கும், ஆமா. லேசா பக்கத்துல அப்படியே ஆடுறோம். ம். அதான் அந்த மிராஜோட டிப்பிக்கல் கேரக்டர். ம். அப்ப அந்த மிராஜ் வந்து அந்த அதை இதை ஸ்மூதன் பண்ணி விடவும் அந்த கிளவுட் எல்லாம் வந்து இதெல்லாம் ஹார்டா இருக்க கிளவுட் மாதிரி இது சாஃப்ட் கிளவுட் சாஃப்ட் மாதிரி ஒரு க்ளவுட். ஃபீலிங் ம். வந்துருச்சு. ரைட். அப்ப நான் வந்து ப்ளூவும் பிரவுனும் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ப்ளூவும் ம். பிரவுனும் அப்படின்றப்ப எந்த ப்ளூவா இருந்தாலும் சரிதான், எந்த பிரவுனா இருந்தாலும் சரிதான், ப்ளூ டாமினண்டா இருக்கு, அவ்வளவுதான். ரைட். ம். ப்ளூயிஷா இல்ல, ஆனா ப்ளூ டாமினண்டா இருக்கு. ம். ஆஹ் ஆமா, ரொம்ப பிரமாதமா இருக்கு சார். இத வந்து ஒரு மிரக்கிள் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு டிவைன் இன்டர்வென்ஷன், ம். கிவிங் ஹோப் டு பீப்புள் who are traveling. ம். ம். இதனால எந்த விதமான நிழல் இருக்கும், ஒருவேளை ரொம்ப குறைச்சலான ஒரு சின்ன ஒரே ஒரு ட்ரீ தான் இருக்கும், ஆமா. ம். ஒரு தோப்பு கூட கிடையாது, ஒரே ஒரு ம். ட்ரீ. ம். ம். ஆனா அது அடியில போய் நிழல், அந்த நிழல் உட்காரலாம். ம். ஒண்ணுமே இல்லாத இடத்துல கொஞ்சம் போல நிழல் இருந்தாலும் உட்காரலாம். ம். அப்படி அப்படி உட்காரலாம் சார், அவ்வளவுதான். மத்தபடி அதுல பழம் இருக்கா இருக்காது. இது மத்த என்னமாச்சும் அனிமல்ஸ், பூச்சிகள் அப்படி இப்படி எல்லாம் அதுல இருக்குமா, அது எனக்கு ஷோரா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்த்தேன். ம். அது எதுவும் இல்லை. ம். அதாவது ஸ்பெஷலா இந்த மரத்துல வந்து அந்த பூச்சி இருக்கும், இந்த மரத்துல இந்த பூச்சி இருக்கும் எல்லாம் சொல்லுவோம் தெரியுமா? ம். 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 வேப்ப மரம் வந்து இட்ஸ் பெஸ்டிசைட். ரைட். ம். ஆனா வேப்ப மரத்துக்குன்னு ஒரு பூச்சி இருக்குல்ல, ஆமா. ம். ஆஹ் அந்த மாதிரி வேற என்னமாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறேன், ஒண்ணுமே இல்ல. ம். ஆனா இந்த மரம் மாத்திரம் உயிரோடு இருக்கு. ம். சரி, அப்படி இருக்குல்ல. இப்ப சப்போஸ் திஸ் ஹேஸ் டு பிகம் அ மிரக்கிள். ம். இது அந்த காஃப்ட்ரி தெரியுமா உனக்கு? அந்த காஃப்ட்ரி என்ன தெரியுமா ஆச்சு அப்படின்னு ஏதாச்சும் ஒரு கதை சொல்லணும்னா என்னம்மா கதை சொல்லலாம் ம். அப்படின்னு என்ன சார் சொல்லலாம்? நான் ரைட், ஓகே, நான் இந்த தடவை வந்து ஃபுல்லா ஹெல்ப் பண்ணிடுறேன், ம். நெக்ஸ்ட் அட்டெம்ப்ட் நீயா தான் பிளான் பண்ணிக்கணும்ன்ற மாதிரி தான் ஒரு அக்ரிமெண்ட். ம். அப்ப இது என்ன சார் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது என்ன செய்யலாமா அப்படின்றேன். தெரியல சார், என்ன சார் செய்யலாம் அப்படின்றது. சரி ஹெல்ப் பண்றேன் நான் இப்போதைக்கு, ஆனா அடுத்த தடவை நீயா ஹெல்ப் பண்ணிக்கிறணும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப அந்த காஃப்ட்ரியில வந்து எந்த விதமான லைவ்லிஹுட்க்கு சான்ஸ் இல்ல, ம். லைஃப் இல்ல, லைவ்லிஹுட்க்கு சான்ஸ் இல்ல. சப்போஸ் இதுல லைஃப் வேணும், காஃப்ட்ரிய பாக்கிறோம், நீ டிராவல் பண்ணி போயிட்டு இருக்க, திடீர்னு காஃப்ட்ரி இருக்காங்க அப்படின்னு காஃப்ட்ரிய பார்த்த உடனே உனக்கு இப்படி இருந்தா நல்லா இருக்குமே என்ன தோணும் அப்படின்னு? ஃப்ரூட்ஸ் இருந்தா நல்லா இருக்கும். போறோம் ஒரு ஒரு ஒயாசிஸ் மாதிரின்னு வச்சுக்கிறோம். ஒயாசிஸ் கிடையாது, ஒரே ஒரு மரம் இப்படி ஒயாசிஸ் ஆகும். ஆமா. ம். ஆனா ஒரு நிழல்ல போய் உட்காரலாம், ஒரு கொஞ்ச நேரம் உட்காரலாம், தர சூடேற வரைக்கும் உட்காரலாம் அப்படின்னு போய் உட்கார்ந்தா என்ன இருந்தா நல்லா இருக்கும்? அது ஒரு ஃப்ரூட்ஸ் கொடுத்துச்சுன்னா நல்லா இருக்கும். ம். ஆமா சார் நல்லா இருக்கும். சரி, என்ன ஃப்ரூட்ஸ் கொடுத்தா நல்லா இருக்கும் சார்? இங்க டேட்ஸ்ன்றது ரொம்ப ஃபேமஸான விஷயம், அதனால டேட்ஸ் கொடுத்தா நல்லா இருக்கும். சரி, ஆனா இந்த மரம் வந்து சாதாரண மரமாவும் இருக்கக்கூடாது. காஃப்ட்ரியில டேட்ஸ் வந்துகிட்டு இருந்துச்சுன்னா, காஃப்ட்ரியில எங்க இருந்தா டேட்ஸ் வரும்னு. ஆமா. இல்ல இது ஸ்பெஷல் காஃப்ட்ரி அப்படின்னா மர காஃப்ட்ரி கிடையாது, கோல்டன் காஃப்ட்ரி. ரைட். அப்ப மரம் ஃபுல்லா கோல்டு கலர்ல இருக்கும். இப்ப எங்க லீட் ஆயிட்டு போகுதுன்றது தெரியுதா? சோ அவர் திங்கிங் இஸ் பிகமிங் essential, more essential than our technique. Right. எப்ப வந்து அது allowed? மாஸ்டரா இருந்தா மாத்திரம் தான் allowed அது.
அப்ப மாஸ்டர் என்னமா சவுண்டா டெக்னிகாலிட்டிஸ் நாலேஜ் இருக்கணும். ஆமா ஆமா நோ ஹவு டு ஹேண்டில் இட் அது தெரியணும். ஆமா அப்ப மாஸ்டர் இருந்தா தான் அலவுட் அப்படின்னு சொல்லிட்டு வர்றப்ப மாஸ்டர்லி குவாலிட்டி வரணும். இப்ப அதுல என்ன வரைய போறோம்? மரம் வரைய போறோம். அதுவும் எப்படி வரைய போறோம்? ஒரு நான் இந்த இதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி விட போறேன். டார்க் கிளவுட்ஸ் பக்கத்துல இருக்கு, அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுற போறேன் அப்படியே. அதாவது டல்லா போகாம ஹார்டாவே எக்ஸ்டெண்ட் பண்ணி முடியுது இது. அப்படிதான் போட்டாகணும். அதாவது 5 லேயர் 6 லேயர் போட்டாகணும். நம்ம ஒரு லேயர்ல வந்து அந்த டார்க்கை கொண்டு வந்து பிரயோஜனம் இல்ல, 2 லேயர்ல கொண்டு வந்து பிரயோஜனம் இல்ல, 5 லேயரா இருக்கணும். இப்ப அப்பதான் 5 லேயர்ல வந்து இந்த நம்ம தண்ணி இதுக்கு சீலையோ இல்லாட்டி லேக்லயோ தண்ணி நம்ம வரையும் போது, இதுல கூட நம்ம ரிவர்ல கூட தண்ணி வரையும் போது லேயர்ஸ் வந்து நிறைய போடுவோம். ஒரு லேயர், அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் டார்க்கர், இன்னும் கொஞ்சம் டார்க்கர், இன்னும் கொஞ்சம் அப்படியே லேயர்ஸ் போட்டு போனாதான் அந்த டைமென்ஷன் வந்து நல்லா இருக்கும். அதே மாதிரி அந்த கிளவுட்லயும் அப்படியே தூரத்துல போகப்போ லைட் ஆயிட்டே போயிடலாம். ஆனா அங்கங்க இடையில ஒயிட் இருந்தா நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. அதுவும் ஹரிசான்டலா ஒரு ஸ்ட்ரோக் மாதிரி. நம்ம எப்படி பிரவுனிஷ் கிரே பிரவுனிஷ் ப்ளூ வைக்கிறோமோ அதே மாதிரி ஒயிட்டும் வச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தா நல்லா இருக்கும் போல இருக்கு. சரி, இப்போ வந்து ஆல்மோஸ்ட் கிளவுட் ஓவர். இது அந்த டார்க் வச்ச அப்புறம் நல்ல ஃபீல் கொடுக்கும் சார். ஆமா, 3D வந்து பக்காவா உள்ள வந்துருச்சு. இந்த இடம் அப்படியே டெய்ல் அவுட் ஆகிறது நல்லா இருக்கு. இப்ப இந்த டார்க்க கொஞ்சம் அங்கங்க வச்சா நல்லா இருக்கும் போல தோணுது. இதுதான் வந்து எக்ஸ்பர்டைஸ். இதுதான் எக்ஸ்பர்டைஸ். இது வச்சிட்டோம், இது நல்லா இருக்கதை அப்படியே விட்டுருவோம். இல்ல, ஆமா, இன்னும் கொஞ்சம் மேல கொண்டு வந்தா இன்னும் கொஞ்சம் டார்க்கா இருந்தா நல்லா இருக்கும். ஆனா அந்த டார்க்ல கொஞ்சம் ரெட் இருக்கும். வெறும் பிரவுனும் ப்ளூ மாத்திரம் தான் இங்க இருக்கு. அந்த டார்க்ல கொஞ்சம் ரெட் இருக்கும். அப்பதான் அங்க இருக்கக்கூடிய கலரோட அது ஒத்து போகும். இப்போ ஒரு கலர் வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன். அந்த இடத்துல இந்த கலர் மிக்ஸ் பண்ணிருக்கேன். கொஞ்சம் போலதான் மிக்ஸ் பண்ணிருக்கேன். ரெட் அப்படி எடுத்துக்கிட்டு கொஞ்சம் போல ப்ளூவை எடுத்து அப்படி மிக்ஸ் பண்ணிட்டு ப்ரௌனி எடுக்கிறேன். இன்னும் கொஞ்சம் ப்ளூ இருந்தா நல்லா இருக்கும். இது நல்லா இருக்கும் போல தோணுது. அப்ப நான் இங்க இருந்து இதை கொண்டு போறதுதான் புத்திசாலித்தனம். ஏன்னா அப்பதான் கண்டினியூட்டி இருக்கும். ரைட்ல தான் மேக்சிமம் டார்க் இருக்கு. அப்ப இங்க வர வர டார்க் ஜாஸ்தி ஆயிரும், இங்க போக போக டார்க் குறைஞ்சிரும். ஏரியா ஆஃப் டார்க் ஸ்ட்ரோக்ஸ் வில் கெட் ரெடியூஸ்ட் ஹியர். இவ்வளவு தூரத்துக்கு யோசிச்சு செஞ்சிருக்கோம் அப்படின்றது வந்து யாருக்கும் வழங்க வேண்டியதில்லை. அதுதான் ஆர்டிஸ்ட் இன் கன்சீலிங் ஆர்ட். சரி, இப்ப இந்த இடத்துல வந்து தூரத்துல மலை இருக்கிற மாதிரி போடுறதுன்னு சொல்லிட்டு முன்னாடியே நம்ம பிளான் பண்ணோம். அத செஞ்சாதான் நம்ம இந்த இடத்துல கிளவுட் கொண்டு வர்றதுக்கு நம்மளால முடியும். அப்ப ஒரு சின்ன பிரஷ் ஒண்ணு எடுத்துக்கிறேன். சின்ன பிரஷ் ஒண்ணு எடுத்துட்டு அந்த ப்ளூல கொஞ்சம் போல ப்ளூ மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். அங்க அதுக்காக மிக்ஸ் பண்ணோமே அந்த ப்ளூ தான். அதுல கொஞ்சம் போல ரெட் சேர்த்துக்கிறேன். வாமிலியன் தான் இருக்கு. கிரிம்சனா இருந்தா இன்னும் நல்லா இருக்கும். ஆனா வாமிலியன் தான் இருக்கு. ரைட், ஓகே. ஒரு லேசா வயலட் ஸ்டோன் இருக்கு. அநேகமா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் என்ன செய்யறேன்,
இந்த இடத்துல ஒரு மலை ஒண்ணு கொஞ்சம் ஹையா ஒரு மலை ஒண்ணு போடுற போறேன். அப்ப லைட் இந்த சைடுல இருந்து வருது, இங்க இருந்து வருது, இங்க இருந்து வருது. அப்ப இந்த சைடுல டார்க் இருக்கும். டெப்த் பத்தல, அதனால டெப்த் இன்க்ரீஸ் பண்ண போறேன். கொஞ்சம் ஒரே ஒரு ஏரியால மாத்திரம் தான் அதை மிக்ஸ் பண்றேன். ஏன்னா இந்த கலர் நல்லா இருக்கு. இந்த இடத்துல கொஞ்சம் டார்க் வச்சுட்டு, அதாவது வாட்டர் கலர்ல செய்யக்கூடாது, செய்ய முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அதைத்தான் செய்ய போறோம். டார்க் வச்சுட்டு நம்ம தண்ணி வச்சு எடுத்துக்கலாம். எவ்வளவு எடுக்கணுமோ ஒரு லேயரா ஏத்திட்டு போயிட்டு இருந்தான்னா ரொம்ப அந்த டிஸ்டன்ஸ்ல டீடைல் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா போச்சு. அதனால டீடைல வந்து ஜாஸ்தி ஆக்காம இருக்கணும்னா நம்ம வந்து இப்ப அந்த ஜாப்பனீஸ் பெயிண்டிங் எல்லாம் செய்யறதுனால அந்த டெக்னிக் யூஸ் பண்றது இல்ல, டெக்னிக் யூஸ் பண்றது தானே. அந்த டெக்னிக் யூஸ் பண்ணோம்னா அந்த எஃபெக்ட் ரொம்ப நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. ஓகே, செய்வோம். அது மாதிரி நல்லா தான் இருக்கு சார். ஒரு இது பிடிச்சது ஒண்ணு பண்றதுக்கு அது வேரியஸ் இடத்துல அப்ளை பண்ணி பார்க்க நல்லா தான் இருக்கு. ஆமா, இப்ப நான் வந்து இன்னும் கொஞ்சம் ப்ளூ கொஞ்சம் வைக்கிறேன். ப்ளூ கொஞ்சம் போல வச்சுட்டு, எதுக்காக ப்ளூ வைக்கிறேன் அப்படின்னா ஆரஞ்சு இங்க ஆரஞ்சு இங்க வைக்க போறேன். இந்த ஏரியால இங்க இருந்து லைட் வர்றதுக்கு ஆரஞ்சு வைக்க போறேன். அப்ப இங்க ப்ளூ இருந்தா தான் அந்த ஆரஞ்சுக்கு மதிப்பு இருக்கும். காசல் மாதிரி ஆயிடுச்சு சார். ஆமா, என்னமோ ஒண்ணு ஆயிடுச்சு அது. சரி, ஆரஞ்சு வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மீதியெல்லாம் கரகரன்னு அப்படியே ஒரு பெரிய பிரஷ் வச்சு எடுத்துட்டு போயிடலாம். இதத்தான் வந்து ஒரு மாஸ்டரோடைய லக்ஸரி அப்படின்றது. அதாவது இத வந்து இந்த எஃபெக்ட் ஒண்ணுமே இல்லை அந்த இடத்துல. நான் கிட்ட கொண்டாந்து காட்டுறேன், ஒண்ணுமே இல்ல அது. ஆனா அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுனால என்னமோன்னு நடந்துகிட்டு இருக்காங்க. இன்சிக்னிபிகண்ட் ஆக்சுவலா. ரொம்ப நேரம் கழிச்சு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்துட்டு இங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாங்க. அதுக்கு இவ்வளவு தூரத்துக்கு ஒரு மாஸ்டர்லினஸ் வேணும். சரியா? இப்ப நான் என்ன செய்ய போறேன்னா, அதே அந்த வயலட் ஸ்டோனை இந்த மலைகள்ல கிருகிருன்னு கொண்டு வர போறேன். அதனால கொஞ்சம் நிறையவே கலரை எனக்கு வந்து அந்த ஒரு மலை செஞ்சது வந்து எனக்கு மீதி இடத்த ஃபுல்லா வந்து ஈஸியா ஹேண்டில் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்ற ஒரு கிளாரிபிகேஷன் வந்துருச்சு எனக்கு. இப்ப என்னன்னா இங்க வந்து இங்கதானே ஜாஸ்தியா இதுகள் இருக்கும், டெப்த் இருக்கும். அங்க காடு இருக்கு. அந்த காடையும் நான் வந்து லேசா கிரீன் வச்சுக்கிறோமா, லேசா கிரீன் வச்சு கொடைக்கானல் அந்த வால் பெயிண்டிங் சாமா சார். நல்லா வந்துருச்சுல்ல. எனக்கு அந்த ஃபால்ஸ் செமையா இருந்தது. ஃபால்ஸ் நல்லா வந்துருச்சு. அது ஆக்சுவலா என்னன்னா அதை யோசிச்சுட்டே உட்காந்துருக்கேன். இந்த பெயிண்டிங் நானும் ராமச்சந்திரன் உட்காந்து அந்த பனானா குரூவ் செஞ்சுட்டு இருக்கோம். பனானா குரூவ் வந்து என்னுடைய ஸ்பெஷாலிட்டி ஆக்சுவலா. அதுக்கு பேரே வந்து ரஞ்சித் பனானா குரூவ். எங்க அந்த டெல்லி கிரௌட்ல வந்து அதுக்கு அப்படி ஒரு பேர் வச்சாங்க.
இதுல இருந்து எடுத்தேன், நான் மினியேச்சர்ஸ்ல இருந்து எடுத்தது. ம்ஹ்ம். அதை செஞ்சுக்கிட்டே உட்காந்துருக்கும் போது சரி இது இப்படி பண்ணுவோம் அப்படி பண்ணுவோம் இப்படி பண்ணுவோம் அப்படி பண்ணுவோம், என்ன செய்யலாம், இன்னும் தைரியமே வர மாட்டேங்குது அதை ஆரம்பிக்கிறதுக்கு. ஏன்னா ஸ்டேர் கேஸ் ஆ. ஹையஸ்ட் வந்து ஒரு 7.5 அடி 8 அடி உயரத்துல இருக்கு அந்த இது. ம். 9 அடி உயரம் இருக்கும், 9 அடி இருக்கும் கிட்டத்தட்ட அந்த ஹையஸ்ட் பீக். ம். படிக்கட்டுல நின்னா 9 அடி உயரம். அவ்வளவு தூரத்துக்கு கையை தூக்கி எப்படி வரையறதுன்ற ஒரு பயம் ஒண்ணு இருக்கு. ஆமா. நான் அப்படியே யோசிச்சுக்கிட்டே உட்காந்துக்கிட்டு சரி இன்னைக்கு செஞ்சே ஆகணும், நாளைக்கு கிளம்புறோம், செஞ்சே ஆகணும்னுட்டு கலர்ஸ் விறுவிறுன்னு எடுத்து கலர் எடுத்துக்கூடியா அப்படின்னு ஃப்ரெண்டோடைய சன்னும் கூட இருந்தான். அவனை தம்பி அதை எடுத்துக்கிறா அதை எடுத்துக்கிறா எல்லாத்தையும் இந்த இடத்துல போயிட்டா அந்த இடத்துல போயிட்டா. சரி நீ வந்து நின்னு பாத்துக்கிட்டே இரு, நான் பாட்டுக்கு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா எங்க காலை வைப்பேன் எப்படி வைப்பேன்றது தெரியாது, விழுந்து கிழுந்து வச்சிடக்கூடாது, அதனால நீ பாத்துக்கிட்டு இரு அப்படின்ட்டு. ஒண்ணுமே செய்ய வேணாம், நீ சும்மா நின்று பாத்துக்கிட்டு இரு. 1.5 மணி நேரத்துல முடிச்சிட்டேன் அதை, 1.5 hours. அதாவது அந்த அந்த மாதிரி பெயிண்டிங் நான் செஞ்சேன்னா பேப்பர்ல A3லயோ A2லயோ A4ல கூட 1.5 hours தான் எனக்கு ஆகும். 1.5 hours முடிச்சிருக்கணும், அப்பதான் அந்த பெயிண்டிங் வந்து நல்லா இருக்கும். ரொம்ப நேரம் செஞ்சோம் அப்படின்னா டீடைல் ஜாஸ்தியா போச்சு அப்படின்னா அந்த அந்த ஸ்பான்டனிட்டி இருக்காது. அதனால அந்த அந்த பெயிண்டிங் அப்படிதான் செய்யறது. 1.5 hours முடிஞ்சிச்சு. நல்ல எஃபெக்டிவ் பெயிண்டிங். இப்ப இந்த மாதிரி இப்படி மலையை இப்படி போட்டு அப்படி கொண்டாந்தோம் அப்படின்னா எப்படி இருக்கும். இப்ப இந்த மலை வந்து இது வந்து டிப்பிக்கல் சவுத் இந்தியன் மவுண்டன்ஸ். நார்த் இந்தியன் மவுண்டன்ஸ் வேற மாதிரி இருக்கும். நார்த் இந்தியன் மவுண்டன்ஸ் இன்னும் ஷார்ப்பா இருக்கும். அதாவது அது என்ன சொல்றது, ஸ்லேட் ஸ்டோன் இல்லாட்டி சாண்டி மவுண்டன்ஸா இருக்கும் நார்த் இந்தியன் மவுண்டன்ஸ். அதனால அடிக்கடி லேண்ட்ஸ்லைட்ஸ் ஆகி ஷார்ப் ஏஜ்டா இருக்கும். அதாவது இப்படி இப்படி ஸ்மூதா இருக்காது, இப்படி இருக்கும். இந்த இடத்த வந்து நான் வந்து அந்த மாதிரி மவுண்டன் ஆகும். இங்க வந்து நான் சவுத் இந்தியன் மவுண்டன்ஸ் ஆகும் போடுறேன். இது டெலிபரேட் அனாமலி தான், ஆனா அக்செப்டபிள். ஏன்னா இட்ஸ் டன் வித் எக்ஸ்பர்டைஸ். ஓஹோ, அத கன்வின்சிங்கா இருக்கு பாக்குறதுக்கு. அதுக்காக தான் பிராக்டிஸ் பண்றது. இல்ல அது அது அந்த அந்த ஏரியாவே ஒரு அட்மாஸ்பியர் கிரியேட் ஆகுது. அந்த மவுண்டன் போட போட கிளவுட் பயங்கரமா எலிவேட் ஆயிட்டு வெளியில வருது, இது பக்கத்துல வருது. இது எதுக்காக வந்து இவ்வளவு தூரத்துக்கு அந்த டீட்டெயிலுக்கு போயிட்டு இருக்கேன்னா இத வந்து தனியா பிராக்டிஸ் பண்ணி ஆகணும்.
நம்ம டிஎஃப்ஏல வந்து நான் இந்த சின்ன பீசஸ் செஞ்சு காட்டுவேன் தெரியுமா, ஏ5 பீஸ். இப்ப கூட 2 பீஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒரு கிளாஸும் ஒரு ட்ரீயும் அப்லோட் பண்ணியிருக்கேன் இதுல. பார்க்கல. அந்த மாதிரி அந்த சைஸ்ல A4 A5 A6 சைஸ்ல எலிமெண்ட்ஸ் வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும். அது ட்ரை பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தா தான் இப்ப எனக்கு சைடுல எடுத்து வச்சோம்னா, இப்ப ஒரு இது பிளெயின் பேப்பர் ஒண்ணு வச்சிருக்கேன். பிளெயின் பேப்பர் ஒண்ணு வச்சிருக்கேன். இப்ப இதுல எல்லாத்தையும் எடுத்து உள்ள போட்டேன்னா, அதனால இருக்கா என்னன்னு தெரியல. இல்ல சொல்றேன் நான். அதாவது இதுல என்ன இருக்கு, இதுல தோணுன உடனே செஞ்சு பாத்துடணும். இதுக்கு கீழே என்னமோ இருக்கான்னு தெரியல. இருக்கு, டிராயிங் இருக்கு அதுக்கு கீழே. அப்ப இப்படி இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகம் வந்துச்சுன்னா, உடனே சந்தேகத்தை தீர்க்கிற மாதிரி செஞ்சு பார்த்துடணும். அப்படி செஞ்சு பார்த்துட்டே இருந்தோம்னா நமக்கு வந்து எக்ஸ்பர்டைஸ் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும். நான் என்ன செய்ய போறேன்னா, இப்ப இங்க இருந்து ரோடு ஒண்ணு வர்ற மாதிரி, ரோடு இருக்கிற மாதிரியா ஒரு பிளேன் ஒண்ணு இருக்கு. அப்ப இந்த ஸ்ட்ரோக்ஸுக்கு ஒரு மீனிங் கொடுக்கறதா இருந்தால், மீனிங்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒன்ன பார்த்து அதை இமிட்டேட் பண்ணி தான் இந்த ஸ்ட்ரோக்ஸுக்கு மீனிங் நம்ம கொண்டு வர முடியும். சும்மா நம்ம இப்படியே, இப்ப நான் இப்படி கலர் வைக்கிறேன், இப்படியே கலர் வச்சா வந்துருமானா வராது. இப்ப இதுக்கு வந்து ஆக்சுவலா நான் வந்து இதை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த பிக்சர்ல வந்து அந்த மாதிரி கிட்டத்தட்ட இருக்கு. அந்த போட்டோகிராஃப்ல கிட்டத்தட்ட இருக்கு. இப்ப என்ன செய்ய போறேன்னா, அந்த இடத்த வந்து நான் என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்க்கு அந்த இடத்த வந்து நான் வந்து என்ன செய்ய போறேன். நான் இங்க ஸ்ட்ரோக் கொடுக்க என்ன ஆயிட்டு வருது, பிரஷ்ல வந்து கலர் குறைஞ்சிக்கிட்டே வருது. பிரஷ்ல கலர் குறையுதான்றத நான் நோட்டீஸ் பண்ணிட்டு நான் அந்த ஸ்ட்ரோக்கை கொடுத்துக்கிட்டே இருக்கேன். எனக்கு வந்து போதுமான அளவுக்கு குறைய ஆரம்பிச்சிருச்சுன்னா ஐ வில் ஸ்டார்ட் கோயிங் அவே. இது எனக்கு நியர், அது அவே. இது எனக்கு நியர், அது அவே. அப்ப அப்படியே நான் போய்கிட்டே இருப்பேன். ஸ்ட்ரோக்ஸை வந்து சிறுசாக்குறேன். அப்ப அந்த பின்னாடி ஒயிட்டா தெரியுது அப்படின்றது எனக்கு வந்து கான்சியஸ் ஆகுது. சரி, இப்ப நான் வந்து இதை நிறுத்தினேன் அப்படின்னா என் பிரஷ்ல இருக்கக்கூடிய கலர் கண்ட்ரோல் இருக்கு இல்லையா, அது தூரத்துல போக லைட் ஆயிட்டே போகுது இல்ல, இன்னொரு ஒரு டோன் கொடுக்கலாம். அப்ப அப்ப அந்த அந்த கண்ட்ரோல் வந்து எனக்கு போகும். அதனால வந்து நான் இதை கண்டினியூ பண்ணி முடிச்சிடலான்னு பாக்குறேன். அப்படிதான் என்னுடைய தாட் ப்ராசஸ் அதுதான். அப்படியே செஞ்சுக்கிட்டே வந்து இப்ப இந்த இடத்துல எல்லாம் வந்து கொஞ்சம் அப்படியே தூரத்துல போகுது, கலர் குறைஞ்சிக்கிட்டே வருதா, ஸ்ட்ரோக்ஸும் கம்மி ஆகிட்டே வருதா. அங்க வரைக்கும் என்னமோ வேலை நடந்துகிட்டு இருக்கிற மாதிரி, புல்லெல்லாம் தெரியற மாதிரி. அதாவது நான் இங்க பாத்துக்கிட்டு இருக்கும்போது அங்க அவுட் ஆஃப் ஃபோக்கஸ், அங்க பாத்துக்கிட்டு இருக்கும்போது இங்க அவுட் ஆஃப் ஃபோக்கஸ். எனக்கு கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 10 கிலோமீட்டர். அந்த ஃபீலிங்க வச்சுக்கிட்டு தான் நான் வரைகிறேன். சரியா, இது வரைஞ்சிட்டேன். இப்ப எனக்கு என்ன தோணுது, இந்த இடத்த
இந்த இடத்த தண்ணி மாதிரி விட்டேன் அப்படின்னா மேபி மை ஹேண்ட்லிங் வில் பி பெட்டர். ஏன்னா அது என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல இப்ப. ம் அப்ப அந்த சைடுல அந்த தண்ணிக்கு அந்த சைடுல ம் தண்ணிக்கு அந்த சைடுல இருக்கக்கூடிய ஒரு பிளான்ஸ், ம் கிராஸா இருக்கலாம், சம்திங். அப்ப அதுக்கு வேற கலர் கொடுக்குறேன் நான். ம் டிஸ்டன்ஸ் வேற போகுது. அப்ப இன்னும் கொஞ்சம் ப்ளூவை மிக்ஸ் பண்றேன். ம் ஸ்ட்ரோக்ஸ் வந்து அப் டு டவுன் கொண்டாடுறதுனால கீழே வந்து டார்க் ஆகுது. ரைட். ம் அப்ப கீழே டார்க் ஆனாதான் ஷேடோ வந்து கீழே இருக்கிற மாதிரி தெரியும். ம் அந்த இடத்துல எல்லாம் லேசா பிரவுன் ஸ்ட்ரோக் இருக்கு, அதெல்லாம் மண்ணு, அதனால அது புல் அங்க எல்லாம் இருக்கு. ம் இப்ப எனக்கு வந்து அது எல்லோ இல்ல, மண் அது. ம் மண்ணு மேல புல் முளைச்சிருக்கு. நான் ஆக்சுவலா இன்னும் சின்ன பிரஷ்க்கு போகலாம். இன்னும் சின்ன பிரஷ்க்கு போனான்னு என்ன ஆயிரும்னா ரொம்ப டீட்டெயில்டா போக ஆரம்பிச்சிருவேன். ம் அப்ப தண்ணி வந்து ஹரிசாண்டலா இருக்கும் இல்லையா? ரைட். அப்ப அந்த புல் இருக்கிற இடத்தெல்லாம் ஹரிசாண்டலா வந்து நான் வந்து லைன்ஸ் போட ஆரம்பிக்கிறேன். ம் இங்க வந்து மணல். ஆ இது போற போக்க பார்த்தா இது இன்னைக்கு முடியாது போல இருக்கு. ஏன்னா டக்குன்னு எனக்கு என்ன யோசனை வந்துச்சுன்னா முடிச்சிடலான்னு தோணுதோ. ஏன் அப்படிலாம் இல்லை சார், பண்ணலாம், பிரச்சனை இல்லை. என்ன தோணுச்சுன்னா இந்த இடத்த ஒரு லேக் ஆக்கிட்டா என்னன்னு ஆ தோணுது எனக்கு. ரைட். ஆமா. அந்த இடத்துல புல்லு தான் இருக்கு அங்க இதுல ரெஃபரன்ஸ்ல. ம் இந்த இடத்த லேக் ஆக்கணும்னா இதோட ரிஃப்ளெக்ஷன் ஓரளவுக்கு கொண்டு வரலாம். ஆமா. அப்ப நான் யோசிச்சேன் இன்னும் சார், அப்படிதான். அது ரிஃப்ளெக்ஷன் வந்தா எப்படி இருக்கும் இதுல தெரியல இப்ப அப்படின்னு. ரிவர்ஸ்ல கொண்டு வரணும். ஆமா, ம் ரிவர்ஸ்ல வரணும். டீட்டெயில ரொம்ப குறைக்கலாம் ம் ஆக்சுவலா. ம் இப்ப இப்ப இந்த இடத்த மேடு பண்ணலாமா? இப்ப என்னன்னா சரி இன்னொரு ஒரு கிளாஸ் இருக்கு அப்படின்ன உடனே இந்த புல்லுக்கெல்லாம் டீட்டெயில் வர ஆரம்பிச்சிருச்சு. ரைட். நான் சார்ட்ட சொல்லிட்டு வாஸ் இன் ஹரி டு லேர்ன். என்னோட அஜெண்டா வந்து 2 இயர்ஸ் ஃப்ரம் 25 டு 27ல சித்ரகலா பரிஷத்துல நீங்க சொன்னீங்களா சர்டிஃபைட் கோர்சஸ், அந்த சர்டிஃபைட் கோர்சஸ் வச்சு தே ஹேவ் அன் என்ட்ரன்ஸ் ஃபார் எம்எஃப்ஏ. ஓகே. அது வந்து இட் இஸ் நாட் அஃபிலியேட்டட் டு பெங்களூர் யூனிவர்சிட்டி. சரி. அந்த மாதிரி அது பண்ணா ஈவினிங்ல ப்ரொஃபஷனல்ஸ், ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு, பீப்புள் ஹூ வாண்ட் லேர்ன் லைக் மீ, என்ட்ரன்ஸ் பாஸ் பண்ணி 60% ஐ ஷுட் பி ஆன் பார் வித் எனி பிஎஃப்ஏ. அந்த மாதிரி நான் என்னோட வைவால நான் பாஸ் பண்ண பட்சத்துல எனக்கு அந்த எம்எஃப்ஏ தராங்க. ஓகே ஓகே. ஸோ என்னோட அஜெண்டா ஃபார் டிஎஃப்ஏ வாஸ் டிஃப்ரெண்ட். டிஎஃப்ஏ நான் ஜாயின் பண்ணும்போது மேஜர்லி ஐ வாஸ் டேக்கிங் கிளாஸ் பிஃபோர் பிரெக்னன்சி. எடுத்தும்போது நான் ஃபேஸ் பண்ணது ஆர் யூ குவாலிஃபைட், வேர் டிட் யூ குவாலிஃபை, அதுதான். நான் ஹாபியா கத்துட்டேன். ஐ ஹேவ் பொட்டன்ஷியல் டு டேக்ன்றது இருக்குல்ல, கன்வின்சிங் டு மெனி பேரண்ட். DFA's reason behind that was அதுதான். என்னதான் பண்ணலாம், இன்னும் என்ன இருக்குன்னு உள்ள போய் பார்க்கலாம்னு ஒரு ரீசன். இப்ப எப்படி ஆர்ட் தெரபிக்குள்ள போறேனோ அதுக்கு அதுதான். டிஎஃப்ஏ ஜாயின் பண்ணேன். டிஎஃப்ஏ ஜாயின் பண்ணது எனக்கு சஃபியாச்சு. திரும்பி நான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்றப்போ ஐ ஹேட் அ திங், இல்ல நான் டிஎஃப்ஏ முடிச்சிருக்கேன் சர்டிஃபைட் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு ஒன்று இருந்தது. இப்ப எம்எஃப்ஏ டிஎஃப்ஏ முடிச்சப்புறம் வாட் நெக்ஸ்ட்ன்ற போது ஒய் நாட் எம்எஃப்ஏ. ஆமா, ஏன் எம்எஃப்ஏ பண்றேன்னு கேட்டீங்கன்னா அன்னைக்கு எனக்கு ரீசன் இல்ல, எனக்கு இன்னைக்குமே ரீசன் இல்ல எம்எஃப்ஏ பண்றியான்னு கேட்டா. ஸோ இட் இஸ் பியூர்லி இன்ட்ரெஸ்ட்ல தான் ஐ வாண்டட் டு டூ. ஆனா உள்ள வந்தப்புறம் ஐ ஸ்டார்டட் ஃபீலிங் வை ஆம் ஐ பிஹைண்ட் தட் சர்டிஃபிகேட். இல்ல அது இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப், அது என்னன்னா இப்ப
நான் ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜுக்குள்ள உள்ள போனதுக்கு காரணம் அதுல வந்து என்னமோ ஒரு வித்தியாசமான ஒரு அவங்களுடைய ஒர்க்ஸுக்கும் அந்த ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜ்ல உள்ள போகாத ஆட்களுடைய ஒர்க்ஸுக்கும் ஒண்ணு இருந்துச்சு. அது என்ன அப்படின்றது வந்து கண்டுபிடிக்க முடியல. இவ்வளவுக்கும் எனக்கு வந்து நல்ல பிரமாதமான டீச்சர்ஸ், என் அங்கிள்ஸ், என் ஃப்ரெண்ட்ஸ், சில ஃப்ரெண்ட்ஸ் சீனியர், ரொம்ப ரொம்ப சீனியர் ஃப்ரெண்ட்ஸ், டாக்டர்ஸ், அது மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள், பிரமாதமா வரையக்கூடிய ஆட்கள். ஆனா இந்த ஃபைன் ஆர்ட்ஸ் ஆளுகளை பார்த்தோம்னா வித்தியாசமா இருந்துச்சு. அதனால வந்து எனக்கு அது என்னதான் சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. ரைட், ஓகே, whenever it happens விட்டேன். நான் உள்ள போறப்ப எனக்கு வந்து என்கிட்ட ஒரு கிராஜுவேஷன் இருக்கு. நான் 2-3 பிரஸ்டீஜியஸ் இடங்கள்ல நல்ல நல்ல ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கேன். அதனால எனக்கு வந்து வேலை கிடைக்கிறதுன்றது ஒரு பெரிய விஷயம் இல்ல. அதுக்காக நான், அதாவது ஒகேஷனுக்காக இல்ல, நாலேஜ் தான். அவ்வளவுதான் எனக்கு தேவையா இருந்தது அந்த சமயத்துல. அங்க உள்ள போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது நாலேஜ்ன்றது வந்து இட்ஸ் நாட் given there. Knowledge has to be collected independently. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய ஆட்களே வந்து நாலேஜ் வந்து பெருசா இருக்கிற மாதிரி தெரியல. அங்க இருக்கக்கூடிய ஆட்கள் ஒரு 1% தான் வந்து தர்ஸ்டோட வந்தவங்க. வேற எங்கேயுமே இல்ல. இப்ப என்னமாச்சும் படிக்கணும் அப்படின்றப்ப இந்த மாதிரி ஒரு காலேஜ் இருக்கு, போய் சேருங்கடா அப்படின்றாங்க. ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தன் சேர்ந்திருக்கான், அவனுக்கு கவர்மெண்ட்ல வேலை கிடைச்சிச்சு, அப்ப நீயும் போய் சேரு, கவர்மெண்ட்ல வேலை கிடைக்கும். அப்படிதான் வந்து சேர்ந்திருக்காங்க. பயங்கர டீடைலிங் போயிடுச்சு சார். டீடைல் என்ன போயிடுச்சுல்ல. இப்ப என்னன்னா சில 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 ட்ரிக்ஸ் என்னன்னா, இப்ப இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு அத லைட் ஆக்கிக்கலாம். அப்படின்னு அந்த 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 மாதிரி இந்த லீவ்ஸ் இருக்கிற மாதிரி, அந்த மாதிரி ஒரு மரம் இருக்கிற மாதிரி அப்படின்னு போட்டோம்னா இதுல அந்த ரிஃப்ளெக்ஷனை காட்டலாம் தண்ணியில. இதுல ரிஃப்ளெக்ஷனை காட்டினோம்னா இது தண்ணி மாதிரி தெரிய ஆரம்பிச்சிடும். அதான் அதோட ட்ரிக்கே. இப்ப அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம செய்யலாம். அதுக்கு ஆக்சுவலா அங்க அங்க ஒன்னும் பெருசா ஒன்னும் இல்ல. ஆனா இந்த இடம் ரொம்ப டிராமட்டிக்கா செஞ்சிருக்காங்க அவங்க. ஐ மீன் அந்த 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 கிளவுட்ஸ் வந்து ஃபார்மேஷன் வந்து பிக்சர்ல ரொம்ப அழகா இருக்கு அது பாக்குறதுக்கு. இப்ப இந்த இடத்த கொஞ்சம் உள்ள கொண்டு வர்றதுக்கு ட்ரை பண்ணோம். உள்ள கொண்டு வந்தோம்னா சார்ட்டா அன்னைக்கு பேசிட்டு இருக்கும்போது அது ஃபார்ம் ஃபில் பண்ணுறப்போ பேசிட்டு இருந்தேன். ரெஃபரன்ஸ் ஏமா கேட்டிருக்காங்க, ஸ்கூல் ரெஃபரன்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க, ஸ்கூல் டீச்சரோட கேட்டிருக்காங்க. நீங்க வேற நான் என்னெல்லாம் படிச்சுக்கணும் எல்லா டீச்சர்ஸோட ரெஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க. அப்படியே எல்லா டீச்சர்ஸ்மா? ஆமாமா, ஸ்கூல்ல இருந்து கேட்டிருக்காங்க. இல்லம்மா, ஆமா சார், எனக்கு சொல்லி சில டீச்சர்ஸ் எல்லாம் உயிரோடே இல்ல. ஆமா, ஏதா பைத்தியக்காரத்தனமா இருக்கு. கேட்டிருக்காங்க, எல்லாமே இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நேம் சேக் யாருக்கும் எல்லாம் போன் பண்ணலாம் கேட்க மாட்டாங்க. ஏமா ஏன் இந்த ஃபீல்டுன்னு சொல்லி எல்லாம் பேச்சு வந்தது. சார், என்னோட அஜெண்டா போஸ்ட் கம்ப்ளீஷன் ஆஃப் டிஎஃப்ஏ வாஸ் எம்எஃப்ஏ. இப்ப இருக்க ஹெல்த் கண்டிஷனுக்கு, இப்ப கரண்ட் சினாரியோல ஸ்டார்டட் எம்எஃப்ஏக்கு அப்புறம் நான் ஏதோ ஒன்று அதை வச்சு தேடுறேன், ஏதோ ஒரு வேலைக்கு போறேன், ஏதோ சம்திங் ஏதோ ஒன்று பண்றேன்னா அது ஆன் பார் வித் த கரண்ட் ஜெனரேஷன் பீப்புள்.
ஸோ கீப்பிங் த ஏஜ் அண்ட் ஹெல்த் இன் மைண்ட் இப்போ எனக்கு அது வேணுமான்னு தோண ஆரம்பிச்சது. ஐம் நாட் ஓகே. டாக்கிங் அபவுட் த நாலேஜ், ஐம் டாக்கிங் அபவுட் த சர்டிஃபிகேஷன் ஓகே. அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இது வந்து எனக்கு சம்திங் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு தோணுது. ஒண்ணு இதுக்கோசரம் நான் அதை பண்ணுவேன்னு தோண ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் சட்டா அன்னைக்கு. எங்க வந்திருக்கேம்மா நீ டிஎஃப்ஐல இருந்து அப்படி போய் இவ்வளெல்லாம் ஒரு யூட்டர்ன் போட்டு பெரிய பெரிய பிக் லீப் எல்லாம் கிராஸ் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஆமா, ஆரம்பிச்சது என்னமோ ஆனா போயிட்டு இருக்குது என்னமோ. ஆமா. அதான் உமாட்டி சொல்லிட்டு இருந்தேன். நாட் தட் ஐ டோன்ட் வாண்டட் டு டு. மிராயில் அவன் சர்டிஃபிகேஷன் கொடுக்குறான் எனக்கு, தட் இஸ் சம்திங் வெரி ஜென்யூன்னா ஒய் நாட் அது பண்ணலாம். பட் தென் ஹவு ஆன்லைன்ல கொடுக்குறான், எனக்கு பெங்களூர்ல இருக்கு, ஹூடி ஜங்ஷன் கிட்ட இருக்குது ஆக்சுவலா, ஃபீல்ட்ல இருக்கு. ஸோ ஸ்டில் ஓகே, ஆல் லுக்ஸ் குட், லுக்ரேட்டிவா இருக்கு பாக்குறதுக்கு, பைசா இதா இல்ல, எக்ஸ்பென்சிவா இல்ல. ஒன்னே ஒண்ணுதான் அடிபடுது, ஏன் இவன் மட்டும் தரான், ஏன் இந்த சென்டர் மட்டும் தான் தரான். ஓகே. பிரிட்ஜ் அகாடமி பாரதாஸ் யூனிவர்சிட்டியில வெப்சைட்ல போயிட்டு பார்த்தா பிரிட்ஜ் அகாடமி மாதிரி ஒரு 31 இன்ஸ்டிடியூட் இருக்கு where they can give. ஆமா. ஸோ இது அது மட்டும் தான் கிளாரிஃபை பண்ணணும். செகண்ட், ஃபேக்கல்ட்டி செக் பண்ணிக்கணும். எனக்கு வந்து இப்போ இதில் ஐஏஐபிஆர்ல இட் வாஸ் a clear இன்ஃபர்மேஷன். பெடகாகி இருந்தது, யார் எனக்கு டீச்சர்ஸாக இருக்க போறாங்க, எனக்கு என்ன வருது, what am I going to get, what I should do, ரொம்ப கிளாரிட்டி இருந்தது. அந்த மாதிரி ஒரு கிளியர் பிக்சர் இருந்தா மட்டுமே தான் இறங்க தயார் நானு. ஆமா, ஏன்னா அது இல்லாட்டி பின்ன உள்ள போயிட்டு ஆமா டைமும் இன்வெஸ்ட் பண்ணி காசும் இன்வெஸ்ட் பண்றோம் இல்லையா, கட்டாயமா பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் தான் அது. என்னன்னா இப்ப காசு வந்து அவ்வளவு பெருசு இல்ல அப்படின்றதுன்னா, இப்போ வந்து ஒரு 2000 rupees இருந்தா அவ்வளவு பெருசு இல்லைன்னு சொல்லலாம். இல்ல ஸ்டில் சார், when we are earning member, நம்மளா earn பண்றோம், நம்மள ஒரு earning member இந்த ஃபேமிலினா அது ஓகே. 2000 நாட் டிபெண்டன்ட்ன்ற போது இல்ல அது 2000 என்ன சொல்றேன் அப்படின்னா, இப்ப வந்து ஒரு சர்டிபிகேட் ஒண்ணு தரப்போறாங்க. இதுல வந்து இப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஆனா ஷுவரா தெரியல. ஆனா உள்ள போனாதான் அதை பத்தி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்றப்ப வந்து சரி, எப்படி போனாலும் ஒரு சர்டிபிகேட் கிடைக்க போகுது நமக்கு. இதெல்லாம் சொல்லித்தர போறாங்க, இதெல்லாம் சொல்லித்தர போறாங்க அப்படின்னா எப்படி இருந்தாலும் சொல்லித்தந்தா, நல்லா சொல்லித்தர்றாங்க, நல்லா சொல்லித்தரல அது வேற கதை. ஆனா சொல்லித்தர போறாங்க, இதெல்லாம் சொல்லித்தர போறாங்க அப்படின்றப்ப ஒரு 2000 rupees இருந்தா பரவாயில்ல. ஆமா ஆமா, அதுக்கு மேல ரிஸ்க் எடுக்கிறோம் அப்படின்னா ரொம்ப யோசிக்கணும். ஆமா. அங்கதான் எல்லாமே சிக்கல்ல வருது. ரைட். அங்க அந்த ஊர்ல வந்து இவங்க யாரோ பண்ணிருக்காங்க போல. அவங்களுக்கு வந்து தட் இஸ் பீன் அக்செப்டட், அதாவது அவங்க ஒரு சர்டிபிகேஷன் தராங்க போல இருக்கு. கவர்மெண்ட் ஆஃப் யுஏஇ வந்து இது வச்சு தே சர்டிஃபை தட் தே ஆர் டீச்சர்ஸ். ஓகே. ஸோ அது வந்து இட் இஸ் வெரி ப்ரெஸ்டீஜியஸ் சர்டிஃபிகேட் போல அப்படி. ஸோ ஷி வாஸ் ஆஸ்கிங், என்கொயர் பண்ண முடியுமா, செக் பண்ணு, இஃப் யூ ஆர் யூ ரெடி டு டூ வித் மீ. நம்ம பேட்ச்ல நோபடி வாண்டட் டு ஸ்டடி ஃபர்தர். எங்க டிஎஃப்ஏ 4th பேட்ச்ல சரி, அம்மா ரெக்கார்டிங்க ஸ்டாப் பண்ணேன். ஓகே. அதை திரும்ப ஆன் பண்ணணும்.